வேண்டாம். எனக்கு திவ்யா தேவர் கருமாந்திரா இது கருமாந்திரா. அவனுக்கு திவ்யா தேவர் என்ன தூக்கா அது அவனுக்கு திவ்யா தேவர் காரியம். அவனுக்கு திவ்யா தேவர் 30. 30 அடி ஒண்ணு போட்டு கேடிக்காரன் போவா. நீ சோடம கட்டி அடிப்பா ரெண்டு கொச்சான அடிப்பான். தலதேவத்தோடு போய் முடியுது. ஆமா தம்பி அது போட்டு விடு. சபையை பார்த்தியா? லட்சுமி கடாதி கொடுத்துமே. எதனால் கூடப்பட்ட சபை? அந்த மாரியம்மன் கும்பாபிஷேகம் முன்னிட்டு கூடப்பட்டது. மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஏன்னா அவருடைய பாத்திருக்கும் இது கலைமாமணி விருது பெற்ற சகரையா பாத்திருக்கும் கிருஷ்ணயா பாத்திருக்கும் இன்னும் நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். தம்பி அது ஓடி விடு. ஆளை பார்த்தால் எப்படி விளக்கம்? ஐயா ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை. ஆளை பார்த்தால் கொஞ்சம் நெட்டை. தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை. சிம்பாடி கட்டை. கைத்துல பார்த்தா உஜாதி ஏங்கோட்டை. தம்பி ஏன்னா என்ன உத்ராஜ கொட்டை. உஜாதி கொட்டை. கையில பார்த்தா கவுனில கட்டை. கவுனில கட்டை. செங்கத்துல எந்த பஸ்ல தண்ணி மொண்டு ஊந்திய கொட்டை. தம்பி என்கிட்ட அகழ விட வார்த்தை தெரிவித்தாரா தம்பி? இந்த கொட்டையை கசக்கி சாபத்தை அளித்து விடுவேன். சாப்பிடுவேன். அப்படியே முழுகிடுவேன். சாப்பிட்டு போயிட்டு தம்பி என்ன ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கொடுத்த போறாங்க. நாடகம் சேர்த்து பொய்யா இருக்காது. என்ன கட்ட கட்ட வேலை காய்ச்சி வைக்கிறாங்க. ஐயா நீ கொஞ்சம் எல்லாம் ஓரம் நின்று பாருங்க. வண்டி போற உட்காருவாங்க. ஓரம் பால் வண்டி வந்து பால் எடுத்து போய் விடுங்க. அங்கேதான் நின்னுறாங்க. வண்டியே வரல ஒன்னும் அங்கேதான் நின்று சீட்டு வர மாட்டேன். ஆள் வண்டி வாரமாக ஐயா அதை வந்து ஒருவா போயிடலாம். வண்டி வண்டி போகலாம். ஏது ரேது 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 ஒரு நாள் வாங்கி போறோம் கம்மியா ஆளை பார்த்து எப்படி விளக்கம்? தம்பி இந்த கேவலத்தை மூன்று உலகத்தையும் ஒரு நொடி சுற்றி வரக்கூடிய இந்த நாரத மகாமுனிவர் ஒரே சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் தம்பி அது மட்டும் இல்லாமல் தேவரெல்லாம் ஒரு கூட்டு. ஆமாண்டா அவருக்கு திருக்குறளோட சாவி நான் தம்பி. திருக்குறள் சொல்லக்கூடிய சாவி. ஆனால் தம்பி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? ஏன்னா பிரம்ம தேவனுக்கும் தலைவாணி அம்மனுக்கும் தற்சமயம் வளர்ப்பு பிள்ளையாக வந்திருக்கின்றேன்.
தம்பி அப்போ சுயமா பெத்ததா யாரு? சுயமா பெற்றதா இருக்காங்க. சொல்றேன் போடா. கைலைக்கு நான் பிறந்தேன். ஆனா கைதி போட்டாவ திருப்பி ஒட்டாரா ஓய். டேய் இப்படி இப்படி ஏய் வா வா. ஆனா கைதி போட கம்மியாட்டி வரல பாரு. என்னடா கைதி கொண்டு சபைக்கு வரலாமா? அட அப்படியே. அதான் எத்தனை நாள் ஏமாத்துங்க? கேரா மெசேஜ்லாம் கடறா. போடா. கைதி போட கம்மியாட்டி வரலாமா? சோதி வைத்திய தீக்கிட்டே சோதி. இப்படி விடு. டேய் இப்படி வா. ஏய் வாடா கையா அங்க ஒரு கைதி. ஏய் கைதி போடுடா இப்படி வா. சாப்பிட்டு வரமா கைதி போடுடா ஓடிடா. அப்படி போ. போனமா வந்தமா கிளம்பி வெட்டமா. போனே டைம் தெரியல. ஏய் போ நீ வரலாமாங்க? இத வர கூடாதுனா. இந்த கைதிக்கு போறணுமா இங்க வரலாமா? ஏய் அதல அர்த்தம் விடுங்க. டேய் விளக்கு இருக்குடா. தம்பி ஓ கைதைக்கு பிறந்தனா ஏன்னா டெஸ்ட் பண்ணி பாக்கணும். அடி விடுறீங்க. போடா குண்டு மண்டியா. தம்பி நான் கைதைக்கு பிறந்தவன். ஆமா. எப்படி பிறந்தேன் என்றால் தம்பி ஓ. தேவலோகத்தில் தேவசபை கூடுவது வழக்கம். தேவலோகத்தில் தேவ சபை கூடுவது வழக்கம் தான். ஆனால் அப்படி எல்லா தேவர்களும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஓஹோ அந்த நேரத்தில் இந்த 4 நாட்டியமா இருக்காங்க பார். அவ ரம்பை ஊர்வசி மேனகை திரேசமை. அப்படி ரம்பை மேனகை ஊர்வசி சிலதமை ஏய் ஏய் இந்த நாட்டியம் அதுகள் நாட்டியம் புரிவது வழக்கம். ஓ 4 நாட்டியம் வந்து நாட்டியம் முருகு வழக்கம். ஆமா தம்பி. ஆனால் நாட்டியத்திலும் அழகிலும் ஆமா வாசனைகளை பூசிக்கொண்டு யாரு வருவாங்க தெரியுமா? ஊர்வசி அம்மா. அந்த ஊர்வசி அம்மா தான் வருவாங்க. கண்டிப்பா. அழகாக இருக்கக்கூடியவள் இந்த ஊர்வசி அம்மா. ஆமா. ஏன்னா நாட்டியம் புரிந்து கொண்டு பார்க்கின்றார்கள். ஆனா பிரம்மதேவன் அந்த சபையில் இருந்து பார்க்கின்றார். யாரு? அது ஊர்வசி எங்க அம்மா. அப்பாடா பிரம்மதேவன் பார்க்கின்றார். ஆஹா இந்த ஊர்வசி இவ்வளவு அழகா இருக்கின்றாளே, இவள் எப்படியாவது சேர்ந்து ஆக வேண்டும் சேர வேண்டும். அப்படி என்று தம்பி நாட்டுப்புரிய நேரத்தில் அவளை நோக்கி காமப்பாறை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். யார் உங்க அப்பா பிரம்மதேவன்? ஆமாடா தம்பி. ஆனா நாட்டியம் புரிந்து கொண்டு நம்ம பாக்குறாங்க பிரம்மதேவன் நம்மை சேராமல் விட மாட்டார் ஏமாற்றா. அப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்து சபையை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். யார் அந்த ஊர்வசி அம்மா? ஊர்வசி அம்மா. அப்ப பார்க்கின்றார் பிரம்மதேவன். ஆஹா இவரை சேராமல் விடப்படாது விடக்கூடாது. அப்படி என்று பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டு வருகின்றார். யார் ஊர்வசி அம்மா பின்னாடி வராரு அப்பா பிரம்மதேவன். ஆமாடா தம்பி. ஏன்னா இது நம்ம சேராம விட மாட்டார் இந்த பிரம்மதேவன். பிரம்மதேவன் அப்படின்னு தெரிந்து கொண்டு ஓட்டோட்டமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தம்பி மன்னா வீட்டுல என்ன இருக்கும்? உன மாதிரி கைதை கட்டிடுவோம். ஏய் அப்படியே அடிக்க தம்பி. மன்னா வீட்டுல கைது கட்டி இருக்கும். ஆமா. அப்ப தம்மா பாரு தம்பி. ஆஹா ஒரு அழகாக ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டால் யாருக்கு தெரியாம போய்விடும். ஆமா. அப்படி என்று அழகான ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டார் அந்த ஊர்வசி அம்மா. ஊர்வசி அம்மா. அப்ப பார்க்கிறார் பிரம்மதேவன். என்னடா இந்த வயதான ஓனா ஊர்வசி ஆளை காணாம என்று தம்பி நாணத்தால் நோக்கி பார்க்கின்றார். யார் உங்க அப்பா பிரம்மதேவன்? பார்த்த உடனே அழகான ஒரு பெண் கைதியா இருந்து தெரிஞ்சு வந்தது. யார் உங்க அப்பா கண்டுபிடிச்சார் ஊர்வசி அம்மா ஒரு பெண் கைதை கைது உள்ள பூண்டாங்க. ஆமாடா தம்பி. அப்ப இவரும் ஒரு அழகான ஒரு ஆண் கைதியா உருவெடுத்து அந்த கைத கொட்டாயிலே இருவரும் புரட்சி செய்து ரிசி பண்ணார். அவர் தங்காமல் அந்த கைத கொட்டாயில் நான் ஜனிச்சேன். அப்பா பிரம்மதேவன் ஆண் கைதை பெண் கைதை ஒரு மாதிரி புரட்சி செய்து ரிசி பண்ண 26 பழமை போல் அங்கேயே போறதுங்க. அப்படி யாருக்கு பண்ணானே? ஊர்வசி அம்மா பிரம்மதேவன் தான் தம்பி. ஆனால் அந்த வண்ணானுக்கு பிள்ளை என்பது கிடையாது. ஓ கல்யாணம் ஆகி சில நாளா குழந்தை இல்லை. பிள்ளை என்பது கிடையாது. அதனால் என்னை வளர்த்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆனா தினந்தோறும் வண்ணானுக்கு என்ன வேலை? காலை 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து ஆத்துக்காரி துணி தைக்க போவாங்க. துணி தைக்கக்கூடிய வேலை. அப்ப குளக்கரைக்கு சென்று எண்ணெய் தூக்கி கொண்டு கரையில் விட்டு விட்டு அவர் வேலை அவர் பார்க்கின்றார்கள். ஒரு மாதம் துணி தைக்கிறாங்க. துணி தைக்கிறார்கள். அப்போ இது தம்பி முட்டி போட்டு தவந்து போற
வயசு எனக்கு வயசு. ஆமாண்டா அப்படியே போய் சொல்ல தண்ணியில கலகறேன் கலகற டே கலகாதரா கலகக்காரா ஓ கலக்கிற தண்ணியில போய் கை விட்டு கலக்கிற அந்த வண்ணம் விட்டு அழகு கலக்காத சொல்றாங்க. கலகாதரா ஓ திருவக்கரையில பாண்டி திருவக்கரையில அதிகமா கலந்து உண்ணி இல்லாத போயிட்டான். ஓஹோ மொத்த சுத்தமா 700 ரூபாய் வீணா போச்சு. தம்பி அதனால கலகக்காரா அதுதான் சொன்னாங்க பாண்டிச்சேரி பக்கத்துல. ஓஹோ 8 மணிக்கு கடை தொந்தரவு கலந்த பாரு அம்மா. நீதான் கலந்து போட்டு சிவத்திரி போய் முட்டிக்கிட்டேன். நாங்க தான் தீனு தம்பி ஆனால் அந்த முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கு என்ன பேரு என்ன போடா நான் கலகக்கார யானையில குழந்திருக்கும் தூக்கி கொண்டு இருக்கும் அந்த வழியே நான் போவேன் தம்பி அந்த குழந்தை கிள்ளி விட்டுடுவேன் தாளாட்டும் பாடுவேன் ஆட்டி விட்டுருவேன் யாருன்னா வந்து கேட்டா வையே போற சாக்கியா நான் கிள்ளவே இல்ல பாக்கவே இல்ல ஆமா வழியே போற புள்ள சத்தி தம்பி அப்படியாப்பட்ட நாரதன் நான் சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் தம்பி எனக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கின்றது. என்ன சாபம் கேட்டல? ஆமாண்டா சொல்றப்போ நான் தட்டன் சாபம் படிக்கு நானே சகோதரன் கொடுத்த தட்சகன் கொடுத்த ஒரு சாபம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன சாபம்? ஏன்னா தம்பி தட்சகனுக்கோ 2000 ஆண் பிள்ளைகள். தட்சக பெருமானுக்கு 2000 ஆண் பிள்ளைகள். ஆமா தம்பி. ஏன்னா தட்சகன் செய்வதோ அட்டியம் அதர்மம். அதர்த்தத்தை செய்யக்கூடியவன் அந்த தட்சகன். ஆமா. ஆனால் 2000 பிள்ளைகளை பெற்றெடுத்து அடே பிள்ளைகளா நீங்களும் பரமக்கடலை நோக்கி நீங்கள் தவம் புரிந்தால் இந்த உலகத்தில் நாமளே ஆட்சி செய்யலாம். சிவபெருமான போய் தவம் செய்து வருத்தம் வாங்கிட்டு வந்தா தேவலோகத்துக்கு நம்மளே அரசாட்சி செய்யலாம். அனைத்து லோகத்துக்கும் நாமளே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனா நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே காலத்தில் தட்சகன் செய்வதோ அதர்மம். இன்னும் 2000 பிள்ளைகளை வர வந்து கொண்டால் நாட்டில் தேவர்களும் வாழ முடியாது, மனிதர்களும் வாழ முடியாது, தேவர்களும் வாழ முடியாது. அதனால் அடே பிள்ளைகளா இங்க வாருங்கள், கண்ணா கண்ணா என்று பஜனை பாடினால் அனைத்து வரங்களையும் வாங்கலாம். ஆமாண்டா அப்படி என்று அவர் திசைத்திருப்பி விட்டார். அப்ப பார்த்தா சகோதரர் தட்சகன் அடே நாரதா என்றைக்கு என்னுடைய பிள்ளைகளை திசைத்திருப்பி விட்டாயோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் தலையாகப்பட்ட சுக்ராத்த போது புடா சாப்பிட்ட அப்படி சாபம். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய ஆக வேண்டும். அதனால் எங்கிருந்து வரீங்க? ஓ தம்பி ஏன்டா சஞ்சய் உனக்கு எங்கிருந்து வரீங்க? தம்பி யமலோகத்திலிருந்து வந்து கொண்டிருந்தா. ஐயா யமலோகத்துக்கு வந்த தம்பி. ஐயா நாட்டு மகாபலி ஐயா யமலோகத்திலிருந்து வரீங்க? ஆமாண்டா ஐயா என் ஊர் சொந்த ஊர் திருவண்ணாமலை பக்கம் மண்ணூர் பேட்டை. ஓஹோ என் பாட்டி ஒரு வயசான பாட்டி 75 வயசு ஆகுது. 75 வயசு. அவங்க என்ன வேலைன்னா இட்லி போண்டா வடை வச்சு ஹோட்டல் கடை வச்சுக்கிறாங்க. ஓஹோ
என் கையால ஒரு ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து நான் போனி பண்ணா ஓடி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் ஓடு போடும் ஓடும். இந்த மாதிரி ஒரு மாசம் எங்க பாட்டி வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. ஆஹா. யம தர்மம் இருக்க மாதிரி யமலோகத்தில் ஆண்டவருக்கு யம தர்மம் ஓஹோ. அவனுக்கு போரே மாட்டேங்குது. ஆஹா. இந்த வயசுல இந்த 75 வயசுல பூபதிக்கு பேரனுக்கு சம்பாதிச்சு நாளைக்கு 1000 சமைச்சு விடுறாளே. அப்படியே யம தர்மம் போரே மாட்டேங்குது. ஓஹோ. நான் இல்லாத டைம் என் பாட்டியை இட்டு போயிட்டான். ஓஹோ, இன்னும் போயிட்டான். நீ யமலோகத்துக்கு வரிய ஆமா. என் பாட்டி என்ன பாத்துக்கலாம். பின்னாடி பூபதி தம்பி, யமலோகத்துல இருந்து பூலோகத்துல வர வழியில பரவாயில்ல. ஏன்னா உங்க பாட்டி யமலோகத்துல பார்த்தேன். என் பாட்டி பாத்தியா? ஆமாண்டா. என் பாட்டி என்ன சொல்றாங்க? நாரதரே, எங்க போறீங்க கேட்டாங்க. நான் பூலோகத்துக்கு போறேன் அப்படின்னா. பூலோகத்துக்கு போனா என்னுடைய பேர இருக்கின்றான். ஏன்னா அவன் பேரோ பூபதி. பூபதி. ஆமா. பூபதி கெட்டிக்கார ஆடுறா சேகஜமாவல. ஆமா. தம்பி, என் பாட்டி என்ன சொன்னா? ஏன்னா யமலோகத்துல அங்கேயும் போண்டா வியாபாரம் தான் சொல்றாங்க, விற்கிறாங்க. அங்கேயும் போட்டாடு வடை இட்லி தான். வியாபாரம் சுத்தமா வியாபாரமே ஆகவில்லையா? பல்லால போய் நான் தான் இருக்கேன் போடி பண்றாளு. அங்க போய் இட்லி கடை வச்சிருக்கலாமா? ஏன்னா ஏறி வேலை செய்யல. யமலோகத்துல கார் வழியாச்சு போட்டோம். தம்பி, என்னுடைய பேர பூபதியை பார்த்தா இங்க வியாபாரமே சுத்தமா ஆகல. அதனால எங்க பூபதி இருக்க மாதிரி பேரன் அவனை யமலோகத்துக்கு சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்லி வச்சாங்க. ஐயா, நீங்க சொன்ன ரைட்டு தான். ஓஹோ. எவ்வளவு போறதுக்கு வழி தெரியாது. தம்பி, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறாடா. இருக்கா? ஹலோ. ஓ, யமலோகத்துக்கு போகணுமா? ஆமா. சீக்கிரமா வயசு தம்பி, நீ எங்க போனோம்? எவ்வளவு போன பாடி பார்க்கணும், வியாபாரம் பண்ணணும். இங்க வா. நீ அடாயில போய் நீ அவசப்பட்டு கிடக்குற. இது ஜாயிண்ட் கேரண்டி ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்ல கைய வச்சு ஒரு 5 செகண்ட்ல ஒரு அடி நெய்வேலில இருந்து ஒரு அடி எமலோகம். ஓயப்பா, அப்படியே எமலோகம் போகலாம். ஓ பாட்டியை பார்க்கலாம், வியாபாரம் பண்ணலாம், சம்பாதிச்ச காசு எடுத்துன்னு வீடு வரலாம். நீ சொல்றது வாசம் தான். எனக்கு முன்ன புடிச்சு பழகல. ஒரு தடவை புடிச்சு காட்டுல பின்னாடியே வரான். ஓ பாட்டிக்கு என்ன வயசு? 75 வயசு. 75 வயசு. எமோ கணக்கு முடிஞ்சு போச்சு. எமோ வந்தா இட்ட மாட்டோம். ஏன் பாட்டி அங்க போய்க்கிறான், நான் போய் கேட்டு பிடிக்க தான் நாங்க போய்க்கிறான். அவன் போய் வர முடியாதா? போனாங்க வருவியா? போறது மாசம் பஸ் விட்டுனா வரத்துக்கு பஸ் இல்லையா? நீ போனா அதோட சரி, உன் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். நான் கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்றேன். என்னங்க ஐயா, எவ்வளவு வந்து வரத்துக்கு பஸ் விட மாட்டேங்கிறாங்க. எங்கயா போனா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்ய ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நம்முடைய தலையானது மல்லாத்துக்குள்ள 16 வெடித்து விடும். வெடிக்கிறா இல்ல கிணறாங்க? நான் வெடிக்கிற அண்ணாடும். அதனால் தந்தை நாடகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமா. ஆமாண்டா. கலை என்கிறேன். அப்பாவா பார்க்கணும் தம்பி. ஆனால் ஏன்னா தம்பி, சாதாரண ஆள் கிடையாது. இந்த 3 லோகத்தையும் சுத்தி நாரதமாக முடிவர். ஆனால் 3 ஆசை தம்பி சிக்கர வெறுத்தவன். பஸ் போய் சொல்றாங்க. 3 ஆசை வெறுத்தவன். 3 ஆசையும் சிக்கர வெறுத்தவன். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசை சிக்கர வெறுத்தவன். ஆனால் இந்த விதத்தில் தம்பி தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அப்புறமா சத்தியலோக தன்னை தேடிய இருந்தா சீக்கிரம் என்னப்பா மாயத்தபடி நாரத மகாமுனி நாரத இங்க வந்திருக்கார். ஏய் வந்துட்டா அப்பா இருக்காது போய் ஓஹோ அப்பா
அப்பா இவாழி வழக்கடுவது சரி நம்முடைய பாக்கியம். ஆமா அப்பா ஆ அம்மா எங்க இருக்கின்றாங்க? அம்மா பாக்கணுமா சொல்லுங்க. மகன் நாளதான் வந்திருக்கா ஆமா அப்ப நமக்கு நல்ல யோகம் தான் இல்ல நல்ல யோகம் தான் அவன் எந்த அடி வைக்கிறானோ பாரத பாறையெல்லாம் கலகம் தான் பாட்டில் தண்ணி எடுத்து போய் மழை வா நான் பாக்குறேன் பார்த்து பாதம் பண்ண உடனே சத்தியலோகம் எல்லாம் எங்க இருக்குதோ அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஏன் கலப்பாருங்க குஞ்சுக்கிட்டு உட்காந்து பண்ண மாட்டேன் போய் ஏதாவது போட்டு அவுத்துடுவான் சரிங்க போய் பாரு அம்மா கண்ணே நாரதா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுப்பா. நல்லா இருப்பா எழுந்திருப்பா. நீயும் கலகமும் கலகமும் தீர்த்து வாழ கிடவது ஒரு சித்தனுடைய பாக்கியம் அம்மா. அந்த சாப்பிட்டியா சாப்பிட்டமா? என்ன சாப்பிட்ட அம்மா வயதே சாப்பிட்டு எந்த குறையும் கிடையாது. கொண்டு வாய நமதானே எப்பா அம்மா பசிச்சா சாப்பிட்ட ஆமாம்மா. அப்ப வேற என்ன வேணுமா அம்மா பசிக்குது. கொஞ்சம் பால் குடிச்சு. ஏன் அவ்வளவுமா? நீ கொண்டு வந்த செய்தி என்ன சொல்லணும் இவன் போய் கால வைக்கிறானா கலகம் குடிச்சு வரும் இந்த குடும்பம் தேடுதல் பொறுத்தமா நாங்க அவங்க அம்மா இருந்து போ நானும் தேடு ஒரே இடம் அட முட்டி வராம அவன முட்டி வராத மாதிரி தட்டி அடங்கோமால போட்டு இருந்த ஒரு தலைவர் அவங்க அம்மா இருந்து போ எப்படி பேர போறீங்க போடா போடா டேய் பூபதி. என்னடா போடா டேய் இங்க என்ன சொல்லு கூட அடங்குவா போடா ஏஜி போடா போடா அடங்கோமால பழைய தலைவர் எங்க அண்ணா அண்ணா நான் அவங்க அம்மா நான் கணக்கெழுத்தியா மாவட்டால பேசுறான் கொஞ்சம் பேசுறான் ஏறி என்ன தேவை சொல்லியா சாலி கிட்ட கூட்டு டேய் பூபதி. அடங்கோமால கெடியார் மாவ ஏய் ஏய் நீ போ உடம்பு பார்த்தா தெரியா பூபதி. என்னன்னு தெரியா அவன் பார்த்தா பா பா இந்த மச்சான் மச்சான் இந்த மாதிரி அவனை எங்க உள்ளலாடி எங்க அது மாதிரி இப்படியே சொல்லிட்டேன் செருப்பல் அடி தொடபடி அடி எதலாடி மத்தலாடி எதல ஒண்ணா என்னாடி அவன்கிட்ட போவாத டேய் பூபதி. இந்த மாதிரி இந்த வார்த்தை சொல்ல வேணாம் எப்பயும் சொல்லி வச்ச பாருமா பூபதி. தாய் தந்தையை பார்த்து ஆசீர்வாதம் பாதம் பணிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கணும். அங்கிட்டு தாண்டி உலகத்துல ஒரு புள்ள வந்தா தாய் தாய்ப்பா எப்படி அன்பா கவனிப்பாங்க. எவ்வளவு ஒரு பாசம் ஒரு அன்பு இருக்கும். ஒரு புள்ள வந்து தேடி வந்துக்குதுன்னா இப்படி வா என்ன மாதிரி ஒண்ணு அடிச்சு ஒரு எதுக்கும் உதவாத ஒரு வேலைக்கார பையன் பூபதி பையன்
ஏண்டா அவனை சும்மா விடலாமா? இருடா 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 எல்லாம் கை மீட்டி டீ சாப்பிடுறாங்கடா இருடா லேசா விடலாமா அவங்கள? இப்படி என்ன பண்ற? ஓஹோ அம்மா தலைகள் ஒன்றும் இல்லை நான் கண்டு கொள்ளவே ஒன்றும் இல்லம்மா. ஆத்த பணிஞ்சு ஏய் 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 மாடிகை பாதத்தை கண்டு இருக்கிறான் என்று வந்தாருடா. ஒன்றியா பாதத்தை பணிஞ்சா ஆசீர்வாதம் கொடுத்தமா போயினேன். வாடா ஏய் 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 பூபதி இல்ல இரு பூபதி ஏன்னா இவனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன வந்தோம். ஆனா எங்க அப்பா ரொம்ப கேப்பையன். அவனை விடு. ஆனா எங்க அம்மா கிராப்ப உன் அப்பா கொஞ்சம் வயசான வயசான விட்டுலாம். ஆனா உங்க அம்மா பாக்குது சின்ன அம்மா பொண்ணு கிராப்ப அவ சூத்துக்கு 7 டைல் போடுறாங்க. ஒரு பிள்ளைன்னு பார்க்காத எங்களை அடி நம்ம அடித்து அந்த கேப் மாதிரி பூபதிக்கிற மாதிரி மந்திரி அவனை அடிக்கி விட்டு அடிச்சு அந்த வெள்ளார போய் ஆமா. அவன் சூத்துக்கு ஆபத்து அடி ஆகும். கண்டிப்பா. அதனால் தலை எங்க இருப்பாளமா? யார தரமா? ஓ நமோ நாராயணாய ஓ நமோ நாராயணா. கண்டே பூபதி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சியா? ஆ எங்க விக்கிறாங்க? எவ்வளவு 200 ரூபாவா 220 ரூபாவா? ஓட்டடா கம்மியாடி லோக்கல்ல 200 ரூபாய் ஓ சித்தப்பா, என் தெய்வமே ஒரு 10 வேணும் காலையில. பூபதி கண்டுபிடிச்சா அங்க யாரும் ஆக மாட்டா. அகவட்டை கொண்டானே உதயகிரி அஸ்தகிரி அண்டரக்கூடிய எங்க எங்க உதயகிரி அஸ்தகிரியா? உதயகிரி அஸ்தகிரி அண்டரக்கூடிய ஆமா, சரி. சொல்லுங்க. உதயகிரி அஸ்தகிரி அண்டரக்கூடிய புரியா? சண்டன் முண்டன் யாரு சண்டை பண்றா? ஆமாண்டா 2 பேரும் ஆணுக்கு இருக்காங்க. 2 பேரும் ஆணவத்தில் இருக்கின்றார்கள். தேவடியா பாச சத்தியமா ஆணுக்கு தான் இருக்காங்க. அவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும். அவங்க அம்மா சூத்துக்கு ஆப்பு வைக்க வேண்டும். சூத்துக்கு ஆப்பு வைக்க வேண்டும். அம்மாளுக்கு நான் ஆடம் கட்டுறேன் நீங்க. கட்டா இன்னைக்கு இப்படியாக நாரது மகாவிடு அஸ்தகிரி உதயகிரி தேடி போவ அந்த நேரத்தில் சண்டா சூட தற்பா.
கண்ணா